குட் மார்னிங் மக்களே. ஸோ இன்னைக்கு வந்து டே 1 இன் தமிழ்நாடு. ஸோ நேற்று வந்து என்னால் சரியாக பேசி வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா வந்து ட்ராவலிங் அங்கே இங்கே அப்படி இருந்ததுனால. இன்னைக்கு வந்து சில அப்டேட்ஸ் நான் சொல்கிறேன். என்னென்னா, இப்போ நாங்கள் வந்து ஹோட்டல் ரூமில் தான் இருக்கோம். இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட் காட்டியிருப்பேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இப்போ தான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஏன்னா நேற்று வந்து திருச்சிராப்பள்ளி ஏர்போர்ட்டில் இறங்கி அங்கேயே நேரம் மதுரைக்கு வந்து 2 ஹவர் ட்ராவல். அதுக்கப்புறம் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. விடிகாலில் 3 மணி 3:30 தான் வந்தோம். அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு படுக்கிறதுக்கே ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ ஹோட்டல் ரூமை என்னால் காட்டுறதில்ல. இன்றைக்கி எனக்கு டைம் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வரைக்கும் தமிழ்நாடு நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. பிரேக்ஃபாஸ்ட்டும் ஓகே, நல்லா இருந்துச்சு. இதுக்கப்புறம் நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்குது. இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் டே அப்படின்றனால நாங்கள் வந்து ஒரு எஜுகேஷ்னல் ட்ரிப் அப்படி வந்திருக்கிறதுனால இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே நம்ம வந்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துக்கு தான் போகிறோம். அங்கே வந்து சில ஓப்பனிங் செரமனியுமே செய்கிறாங்க எங்களுக்காக. அதை நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் என்ன அப்படின்றது. ஸோ இப்போ வரைக்கும் நல்லா தான் போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் இந்த 15 நாள் ட்ரிப் எப்படி போகுது அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கி இதுதான் என்னோட அவுட்ஃபிட். தெரியுதான்னு தெரியல, நல்லா சன்லைட் இருக்கிறதுனால இங்கே நான் என்ன பேசுகிறேன். ஓகே பாய். நான் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நான் உங்களுக்கு இன்னொன்று காட்டுறேன். ஃபோட்டோ எடுத்துட்டு பாருங்க, எங்கே வந்து ஹோட்டலில் வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கிறது. இங்கே ஒரு ஆள் வீடியோ கஷ்டப்பட்டு எடுத்து என்னம்மா இதெல்லாம்? என்ன இதெல்லாம் ஃபோட்டோ என்னது தொங்கிட்டு இருக்க ஃபோன் எப்படி? யா. ஸோ மற்ற நண்பர்கள்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க பிரேக்ஃபாஸ்ட். ஒருத்தவங்க வடையை அமுக்கிட்டு இருக்காங்க. அதை நான் காட்ட முடியல, ஏன்னா அவங்க ரொம்ப பிஸியாக அமுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே நல்லா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து வியூ ரசிச்சுட்டு இருக்கோம், ஃபோட்டோ எடுக்க போகிறோம். ஓகே பாய். குட் மார்னிங் மக்களே. ஸோ நாங்கள் இன்னைக்கு சாப்பிடுவோம் ஃபர்ஸ்ட் டைம் பிரேக்ஃபாஸ்ட் இன் தமிழ்நாடு மதுரை. சாம்பார் சட்னி இருந்துச்சு. இந்த கலரில் இருந்துச்சு. என்ன சட்னி பார்ப்போம். ஒரு சாம்பார் ஃபஸ்ட்டு இது என்ன ரஷ்மி அப்படிதான் கொஞ்சம் மாதிரி ரெண்டு மங்கு சோறு சாப்பிடுவாங்க. ஓகே மக்கள், இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து வெளியே இந்த ஹோட்டலோட வெளியே நிற்கிறேன். உள்ளே நிற்கிறத விட வெளியே நல்லா சில்லுன்னு காத்துடிக்குதுங்க. இப்போ மணி வந்து 9 கிட்ட இருக்கும். இல்லை சாரி 8:30 இருக்கும். இந்த 8:30 டைமில் இவ்வளோ நாளாக காற்று நல்லா சில்லுன்னு இருக்கு. ஸோ சாயந்தரம் காற்று எப்படி இருக்கும் அப்படின்றது நினைக்கும் போது ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கேன். ஸோ நல்லா இருக்குது. உள்ளே இருக்கிறத விட வெளியே நல்லா இந்த காற்றோடு இருக்கிறது சூப்பராக இருக்குது. அதுவும் குறிப்பாக தமிழ்துறையினர் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள் உலக புகழ்பெற்ற உலக பன்னாட்டு அறிஞர்கள் பங்கேற்கின்ற அளவில் தான் நடக்கும். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி இப்பொழுதே நான் கூறுவேன், இது ஒரு வெற்றிகரமான நிகழ்ச்சி. கண்ணீர் துளிகளும் இவையாவும் நீயரும் தொழில்களோ எனும் மகாகவி சுப்பிரமணிய பாரதி கல்வி கடவுள் இருக்கிறார்.
One eternity later. ஆமாம் இங்கெல்லாம் பெப்பர் தான் இல்லை இல்லை அதில் முன்னாடி பிச்சு நாய் மாதிரி பரோட்டாவும் மட்டன் சிட்டி நடிச்சிட்டேன் மட்டன் மசாலா மட்டன் கடை சும்மா வாழை வச்சா பெப்பர் ஆமாடா சொல்லுங்க அண்ணன் எப்படி இருக்கு சாப்பாடு இங்க எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் இருக்கு வெற்றிகரமா என் நெயில் மொத்தமா பீச் கலர் ஆயிருச்சு. சொல்லுங்க இன்னைக்கு வந்துட்டு நான் இந்த கேக்கோட வந்திருக்கேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு நான் வந்துட்டு கொத்து பரோட்டா வந்துட்டு சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு. சால்னாலாம் கொடுத்தீங்க. லிவர் கிரேவியான இந்த மாதிரி எப்போதும் ஜீவனாத் வந்து சிஸ்டர்ஸ் கூட அவுட்டிங் வரணும் நான் ஒரு வேண்டுதலா சிஸ்டர்ஸ் கூடவா சாப்பாடு வாஸ் லைக் Yeah, it was very nice, but it was very spicy. But நாங்க என்ஜாய் பண்ணோம். எங்களுக்கு என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னா ஜீவனாத் நான் கேர்ள்ஃப்ரெண்ட் கூட போக எங்க கூட இருக்கிறது. Very happy. மீண்டும் ஒரு வளர்ந்து இந்த மாதிரி சிஸ்டர்ஸ் வந்து ஒரு 5 பேர் கூட இருக்காரு. அடுத்து ஒரு 8 சிஸ்டர்ஸ் வரணும் அவர் கூட. ஓகே ஓகே நம்ம அங்க பாருங்க எவ்வளவு சிஸ்டர்ஸ் இருக்காங்க. சொல்லுங்க பாத்தீங்கன்னா இந்த கடையில மினரல் வாட்டர் நாங்க பாத்தீங்கன்னா நான் கொத்து பரோட்டா தான் சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு. ஐயோ இதுதான் வருது பெஸ்ட்டு அங்கெல்லாம் போகிறாங்க எங்கே ஒரு மணி நேரமாக இது மெனு ஆர்டர் பண்ணியிருந்தீங்க போல எல்லாம் கரைச்சு பட்ஜெட்டில் தெரியுறீங்க எப்படி ஆர்டர் பண்ணிட்டீங்களா ஃபைனலி ஆர்டர் எனக்கு 2 hour அதான் பார்த்தேன் ஓகே கைஸ் இப்போ தான் நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே நேரம் நடந்து ஒரு அது வந்து நாங்கள் அப்புறம் சொல்கிறேன் என்ன நினைக்கிறேன். இப்போ வந்து நாங்கள் சரவணன் ஸ்டோருக்கு வந்துருக்கோம் நண்பர்களோட ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. 1 hour தான் இருக்குது. அதனால் பட்டு ஷாப்பிங் பண்ணுறோம். சரி வாங்க போவோம். இப்போ நம்ம எங்கே ஏறிருக்கோம்? ஷேர் ஆட்டோ எங்கே